பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவருமே வாழ்த்துகிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் அநேகர் சமாதானம் இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஈவன் கிறிஸ்தவர்களிலும் அநேகருடைய இருதயத்துல சமாதானம் இல்லாம தான் இருக்குது. பட் கர்த்தருடைய வருகையின் போது, கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறதுன்றது நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரியும். ஸோ இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நாம் எல்லோருமே சமாதானத்தோட கூட அவர் முன்பாக காணப்படணுன்றதை அவர் விரும்புறார். வாசிக்கலாம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Peter 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். ஆமென். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா இந்த வசனத்துல. இப்ப இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் அப்படின்னு சொன்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னாக்க கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய அழிவுகளை பத்தி அந்த முந்தின வசனங்கள்லாம் பேசுது. தேவனுடைய நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும் அப்படின்னு 12வது வசனத்துல எழுதியிருக்கோம். 13வது வசனத்துல புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும். அப்படின்னா இந்த அழிவுகள் உண்டாகும், புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். இதைத்தான் நம்ம 14வது வசனத்துல இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணுமா? கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். நம்ம எப்படி இருக்கணுமா? நம்முடைய இருதயத்தில், நம்முடைய குடும்பத்துல, நம்ம சபையாரோடு சமாதானமாய் அவர் சந்நிதியில் நம்ம காணப்படணும். அதற்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா கர்த்தருடைய வருகையின் போது நானும் என் வீட்டாரும் சமாதானத்தோட அவர் முன்பாக காணப்படணும். தொடர்ந்து வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 12:14 வாசிப்போமே. Hebrews 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். ஆமென். யாவரும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. சோ 2ஆம் வருகையின் போது பரிசுத்தம் இல்லாம இயேசு கிறிஸ்துவை நம்மளால தரிசிக்க முடியாது. ஆனா இந்த வசனம் தொடங்குறப்ப எப்படி தொடங்குது? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். சமாதானமா இருந்தா மட்டும்தான் பரிசுத்தம் உள்ளவர்களா நம்மளால இருக்க முடியும். சமாதானம் இல்லைனாக்க பரிசுத்தமோ இருக்காதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப கர்த்தருடைய வருகையின் போது நம்ம எப்படி காணப்படணும்? சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படணும். நாமளே ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமே. என்னுடைய இருதயம் சமாதானமா இருக்குதா? இன்னைக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும், இல்ல கடந்த ஒரு வாரத்துல, கடந்த ஒரு மாசத்துல, கடந்த ஒரு வருஷத்துல நான் சமாதானமா இருக்கிறேனா? என்னுடைய குடும்பம் சமாதானமா இருக்குதா? அப்படின்ற கேள்விகளை நம்மை நாமே நிதானித்து அறிவோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். 1 Thessalonians 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். ஆமென். யாருங்க நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர்? சமாதானத்தின் தேவன் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்ம ஏற்கனவே முந்தின வசனத்துல வாசித்தோம். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப சமாதானம் இல்லாம பரிசுத்தம் இல்லை இல்லைங்களா? எபிரேயர் 12:14 வாசிச்சோம். சமாதானம் இல்லாம பரிசுத்தம் இல்ல. 1 தெசலோனிக்கர் 5:23 சமாதானத்தின் தேவன் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். எப்படின்னாக்க முதலாவது சமாதானத்தை கொடுக்கிறாரு. அதன்படிதான் நமக்கு பரிசுத்தம் உண்டாகுது. அவர் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இப்ப நம்ம வாசித்த 3 வசனங்களுமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது 2ஆம் வருகையில நம்ம சமாதானத்தோட இருக்கணும், 2ஆம் வருகையில பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்ற வசனங்கள் மட்டும்தான். 2 பேதுரு 3:14 2ஆம் வருகையின் போது சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்றத வாசிக்க கேட்டோம். எபிரேயர் 12:14 யாவரோட சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. 1 தெசலோனிக்கர் 5:23 சமாதானத்தின் தேவன் தான் நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறாரு. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது சமாதானமாக, குற்றமற்றதாக, பரிசுத்தம் உள்ளதா காணப்படணும்.
தொடர்ந்து வாசிப்போம். இந்த சமாதானத்தை குறித்து 2ஆம் வருகையின் போது சமாதானத்தோடு பரிசுத்தத்தோடு காணப்படணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொலோசையர் 3:15 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆமென். ஆமென். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. எப்படிப்பட்ட சமாதானம்? இது தேவன் தாமே கொடுக்கிற சமாதானம். அதனாலதான் அவருக்கு பேரு சமாதானத்தின் தேவன் இல்லைங்களா? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஒரே சரீரம்னா என்னங்க அர்த்தம்? சபை என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்பதுதான் ஒரே சரீரம் என்று வேதம் சொல்கிறது. எதற்காக நாம் ஒரே சரீரமாக ஒரே சபையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. உங்களுடைய இருதயத்துல தேவ சமாதானத்தோட நீங்க இருக்கிறதுக்காக தாங்க ஒரே சபையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க இன்னைக்கு இந்த காலில் வந்துட்டு இந்த செய்தியில எந்த ஊர்ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம எல்லோருமே எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரமாக சபைக்குள்ளார நம்ம இருக்கிறோம். இந்த ஒரே சரீரமாக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. சரி, இப்ப நம்மை நாமே நிதானித்து அறிவோம். அப்ப கேட்கிற குடும்பங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் பார்த்தாக்க, அப்ப ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு நடுவுல சமாதானம் இருக்குதா? முதல் கேள்வி அதுதான். நம்ம குடும்பமா இருக்கிறோம். குடும்பமா இருக்கிறப்ப கணவன் மனைவி சமாதானமா இருக்கிறோமா? இல்ல முதல்ல இண்டிவிஜுவலா பர்சனலா என்னோட இருதயத்துல சமாதானம் இருக்குதா? இதுதான் முதலாவது காரியம். 2வது, கணவன் மனைவி சமாதானமா இருக்கிறீங்களா? குடும்பத்துக்குள்ளார பிள்ளைகளோட சமாதானமா வந்துட்டு இருக்கிறீங்களா? 3வது காரியம், சபைக்குள்ளார சமாதானமா வந்துட்டு இருக்கிறீங்களா? சபையில இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளோட நீங்க எல்லாரோடும் சமாதானமா இருக்கிறீங்களா? அடுத்து, வெளியில இருக்கிற புறஜாதிகளா இருந்தாலும், நாம் வேலை செய்யற இடத்துல வந்துட்டு புறஜாதிகள் இருந்தாலும், இல்ல ஒரு சில புறஜாதிகள் நம்முடைய வீட்டிற்கு வேலை செய்ய வந்தாலும் நாம் அவர்களோடு சமாதானமாக இருக்கிறோமா? ஏன்னா எதற்காக நாம் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த சரீரமாகிய சபையை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. முதலாவது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள வேண்டும். இதற்கென்றே நீங்கள் ஒரே சபையாக ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த சரீரமாகிய சபைக்குள்ளர சமாதானம் இருக்கணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது, உங்களோட இருதயத்துல சமாதானம் வேணும். தனித்தனியா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் உங்களுடைய இருதயத்துக்குள்ளார சமாதானம் வேணும். 2வது காரியம், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளார சமாதானம் இருக்கணும். 3வது காரியம், அப்பதான் இப்படி சமாதானம் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஒன்னா சேர்ந்தாக்க அந்த சரீரமாகிய சபை சமாதானத்தோடு கூட இருக்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். எபேசியர் 4:3, எபேசியன்ஸ் 4:3. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஆமென். ஆவியின் ஒருமையை சீஷர்கள் எப்படி காத்துக்கொள்ள முடியும்? சமாதான கட்டு இருந்தா மட்டும்தாங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். சமாதானம் கெட்டு போச்சு. இப்ப 2 சகோதரர்களுக்குள்ள சமாதானம் கெட்டு போச்சுன்னா என்ன கெட்டு போகும்? ஆவியின் ஒருமை கெட்டு போகும் என்று வேதம் சொல்கிறது. அதனாலதான் நம்ம ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களில் ஆள வேண்டும். இதை கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரால் அன்றி நமக்கு சமாதானம் இல்லை. நம்முடைய சமாதான காரணர், நம்முடைய சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம். யோவான் 14:27, ஜான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு டென்ஷனா சமாதானம் இல்லாம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலக போக்குல சில காரியங்கள் செய்வாங்க. ஒரு சிலருக்கு டிவி பார்த்தாங்கன்னா ஒரு மணி நேரம் அந்த நேரத்துல கொஞ்சம் டென்ஷன் குறையும். ஒரு சிலருக்கு ஒரு வீடியோ கேம்ஸ் விளையாண்டாக்க அந்த நேரத்துல கொஞ்சம் டென்ஷன் குறையும். ஒரு சிலருக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் குறையும். ஒவ்வொருத்தருக்கும் உலக போக்குல கொஞ்சம் அவங்களுடைய சமாதான குறைச்சலை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஏதாகிலும் உலகபூர்வமான காரியத்துல வந்துட்டு ஈடுபடுவாங்க. பட் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சமாதானம் இது நித்தியமான சமாதானம் இல்லைங்களா? உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா? சோ இந்த உலகம் கொடுக்கிற மாதிரியான சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கறது இல்லை. அவர் கொடுக்கிற சமாதானம் பூரணமான சமாதானமா இருக்கிறது இல்லைங்களா? அப்படின்னா உங்களுடைய இருதயத்திலேயோ
உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுக்கு சமாதானம் இல்லைனா, இல்ல ரெண்டு சகோதரர்களுக்கு நடுவுல, ரெண்டு சகோதரிகளுக்கு நடுவுல சமாதானம் இல்லைனாக்க, நமக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இந்த சமாதானம் எப்படி நமக்கு கிடைக்கும்? தனிப்பட்ட விதத்திலையும் எனக்கு சமாதானம் வேணும். இப்ப என்னுடைய வேலை விஷயத்துல எனக்கு சமாதானம் இல்லை, என்னுடைய குடும்பத்துல எனக்கு சமாதானம் இல்லை, இல்ல ஒரு ரெண்டு சகோதரன் சகோதரிக்கு நடுவுல ஒரு சமாதானம் இல்லைன்னா இந்த சமாதானம் எப்படி நமக்குள் வரும் அப்படின்றதுக்கு நம்ம நிறைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். யாத்திராகமம் 23:22 வாசிக்கலாம். எக்ஸோடஸ் 23:22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். ஆமென். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, இங்க அவர்ன்றது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற தீர்க்க தரிசனம். இங்க வந்துட்டு பழைய ஏற்பாட்டிலே வந்துட்டு பிதா வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இன்ஃபேக்ட் இந்த வசனம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் காட் வேர்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரே தேவனுக்குரிய வசனம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில். பேசுகிறவர் பிதா பேசுறாரு, நீ அவருடைய வார்த்தையை கேட்டு நான் சொல்றதை செய்யணுன்றார். இப்ப அவரும் நானும் இங்க ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நமக்கு புரியுது. நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கும் விரோதியாயும் இருப்பேன்றார். நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டு நடந்தாக்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு யாராகிலும் சத்ரு இருந்தா கர்த்தர் அவர்களுக்கு சத்ருவாய் இருப்பார். உங்களுக்கு யாராகிலும் விரோதி இருந்தா கர்த்தர் அவர்களுக்கு விரோதியாய் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் அருள்வார் என்றே வேதம் சொல்கிறது. எப்பொழுது நம்ம நல்லா கீழ்ப்படிஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொல்ற எல்லா காரியத்திலையும் நம்ம நல்லா கீழ்ப்படிஞ்சாக்க கர்த்தர் நமக்கு சமாதானம் அருளுகிற தேவனா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆசா அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு கர்த்தர் எப்படி சமாதானத்தை கொடுத்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 14:6. 2 Chronicles 14:6. கர்த்தர் அவனுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். இந்த ஆசா ராஜாவுக்கு வந்த ஆசீர்வாதத்தை பாத்தீங்களா? கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. அப்ப ராஜாவுக்கு வந்துட்டு யுத்தம் இல்லாதிருந்த காரணம் என்னன்னு தெரியுங்களா? இதே அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிச்சோம்னாக்க, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆசா ராஜா எதனால அவனுக்கு சமாதானம் இருந்துச்சு? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். இப்ப நீங்களும் நானும் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையான காரியங்களை செம்மையான காரியங்களை செஞ்சோம்னு சொன்னா நமக்கும் யுத்தம் இருக்காதுங்க. யுத்தம்ன்றது யாருக்கும் விரோதமாக எந்த ஒரு குழப்பமோ சண்டையோ பிரச்சனைகளோ இது எதுவும் இல்லாமல் இருக்கும். சோ ஆசாவுக்கு கர்த்தர் இப்படி சமாதானத்தை கொடுத்தாருன்னா நமக்கும் கர்த்தர் சமாதானத்தை அருளுகிற தேவனா இருக்கிறார். ஆனா ப்ரொவைடட் நாமளும் ஆசாவை போல கர்த்தரின் பார்வைக்கு நன்மையான காரியங்களை செம்மையான காரியங்களை செஞ்சனாக்க கர்த்தர் நமக்கு அமெரிக்கையும் அவர் வந்துட்டு நமக்கு இளைப்பாறுதலையும் தருகிற தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:7. Proverbs 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். ஆமென். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்வார். உங்களுக்கு யாராவது வேலை செய்யற இடத்துல சத்துரு இருக்கிறாங்களா? இல்ல உங்களுக்கு வந்துட்டு புறஜாதிகள் யாரும் சத்துருக்கள் இருக்கிறாங்களா? அந்த சத்துருக்களும் உங்களுடைய சமாதானம் ஆகும்படி சமாதானத்தின் தேவன் செய்வார். எப்பொழுது? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால். உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா யாரு கூட எல்லாம் சமாதானமா இல்லையோ கர்த்தர் அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு உங்களுக்கு நடுவுல சமாதானத்தை கொடுக்கிற சமாதானத்தின் தேவனா இருப்பார். பைபிள்ல இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதா? யாராவது சத்துருக்கள் வந்துட்டு சமாதானம் ஆன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா யாக்கோபையும் ஏசாவையும் நமக்கு தெரியும். அவர்கள் சகோதரர்களா இருந்தாலும் சத்துருக்களை போலதான் வந்துட்டு ஒரு காலகட்டத்துல மாறினாங்க இல்லைங்களா? சோ ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கி கொண்டதுனால ஏசாவுக்கு யாக்கோபின் மேல வந்துட்டு கடும் கோபமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு கோபம்னு பாத்தீங்கன்னா அவனை கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு கடும் கோபம் இருந்தது. அவனை கொலை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி தெரியவுமே யாக்கோபு ஓடி போய் தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு அவன் ஓடி போயிட்டு ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி வரான். திரும்பி வருகிற அந்த யாக்கோபை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவனை கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஏசா கிளம்பி போறான். கொலை செய்யணும்ட்டு அந்த எண்ணத்தோட போற ஏசாவை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் அப்படின்றத நம்ம வாசிக்கலாம்.
ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெனசிஸ் 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். 4வது வசனத்துல ஏசா வந்துட்டு தனக்கு முன்னாடி வந்த யாக்கோபை வந்துட்டு என்ன பண்றான்? அவனை வந்துட்டு தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். இது 4வது வசனம். முதல் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு அப்படின்னு எழுதியிருக்கு. ஒருத்தன் யாராவது 400 மனுஷனை கூட்டிக்கிட்டு சமாதானம் பண்றதுக்கு வருவானா? யோசிச்சு பாருங்க. ஏசா வந்துட்டு எதுக்காக 400 பேரை கூட்டிக்கிட்டு யாக்கோபை சந்திக்கிறதுக்கு வரான்? அவனை கொலை செய்வதற்காக மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏசா தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை கொலை செய்யறதுக்காக 400 பேரோட கிளம்பி வரான். சமாதானத்துக்கு யாருமே 400 பேரோட வந்துட்டு வரமாட்டாங்க. கொலை செய்யறதுக்காக வரான். பட் வர்ற வழியில கர்த்தர் வந்துட்டு அவனுடைய இருதயத்தை வந்துட்டு மாத்துறாரு. ஏசாவினுடைய இருதயத்தை வந்துட்டு மாத்துறாரு. மாத்துறப்ப ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து, யார் ஓடி வரா? ஏசா தான் ஓடி வரான். ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி, யாக்கோபை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். சோ சத்துருக்கள் கூட சமாதானம் ஆகிற மாதிரி கர்த்தர் பண்ணுவாருங்க. எப்பொழுது நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? நீதிமொழிகள் 16:7 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி தேவன் செய்வார். அப்ப உங்களுடைய இருதயத்துல அந்த தேவ சமாதானம் இருக்கிறதா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். உங்களுடைய இருதயத்துல தனிப்பட்ட முறையில தேவ சமாதானம் இருக்குதா இல்லையா? உங்களுடைய குடும்பத்துல தேவ சமாதானம் இருக்குதா? உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கு நடுவுல, உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கு நடுவுல, இல்ல பிள்ளைகள் மத்தியில தேவ சமாதானம் இருக்குதா? இல்ல உங்களுக்கும் ஒரு சகோதரனுக்கு நடுவுல, ஒரு சகோதரிக்கு நடுவுல தேவ சமாதானம் இருக்குதா இல்லையா? இல்லைனாக்க நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டா நிச்சயமா அந்த தேவ சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம எல்லோருக்குமே தெரியும், யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் பொறாமையினாலே விற்று போட்டார்கள் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். பின்பு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு யோசேப்பை வந்துட்டு எகிப்து தேசத்துல உயர்த்தினார். உயர்த்தின பிறகு இவங்க எல்லாம் திரும்ப ஒண்ணு சேர்ந்தாங்க. அது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லைங்களா? பட் யோசேப்பை எந்த அளவுக்கு வந்துட்டு தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய சகோதரர்கள் எல்லார்ட்டையும் வந்துட்டு சமாதானம் பண்றான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வசனம் 20. ஜெனசிஸ் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சமாதானம் பண்றான். பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவனுடைய சகோதரர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் உமக்கு அடிமைகள் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க. நாங்கள் உமக்கு அடிமைகள், எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா, நாங்கெல்லாம் உனக்கு அடிமைகளா இருக்கிறோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாங்க. அதுக்கு யோசேப்பு சொல்ற வார்த்தை, நான் என்ன தேவனா அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு யோசேப்பு வந்துட்டு கேட்கிறான். கேட்டுட்டு, நீங்கள் எனக்கு தீமை செய்தாலும் இது நன்மையாக முடிந்தது அப்படின்னு சொல்லி அவங்களோட சமாதானம் பண்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இதே போல ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் அவங்களுக்கு நிறைய ஆஸ்திகள் இருந்ததுனால, நிறைய ஆடு மாடுகள் இருந்ததுனால அவைகளுக்கு தண்ணீர் காட்டுகிற இடத்தில் 2 பேருடைய வேலைக்காரருக்கு நடுவுல ஒரு சண்டை பிரச்சனை வருது. அதை அவர்கள் எப்படி சமாதானம் பண்ணி கொள்றாங்க அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்கலாம். ஆதியாகமம் 13:8 வாசிக்கலாம். ஜெனசிஸ் 13:8. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், நம்ம சமாதானத்தோட பிரிஞ்சு போயிடலாம்னு சொல்லிட்டு, நீ கிழக்கு போனா நான் மேற்கு போறேன், நீ வடக்கு போனா நான் தெற்கு போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானத்தோட பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு உங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் சமாதானம் இல்லையா? சமாதானத்தை நாம தான் தேடி போகணும்னு வசனம் சொல்லுது. சமாதானம் உங்களை தேடி வராதுங்க. சமாதானத்துக்கான முயற்சிகளை நீங்க தான் எடுக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் நடுவுல சமாதானம் இல்லையா? அது கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல ஒரு சகோதரன் சகோதரியா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சமாதானத்துக்கான முயற்சிகளை யார் எடுக்கணும்? நீங்க தான் எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில சமாதானத்துக்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் என்று வேதம் திட்டமும் தெளிவுமா சொல்லுது. நமக்கே பைபிள்ல தெரியும், அப்போஸ்தலன் பவுலுக்கும் அதே போல பர்னபாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய வாக்குவாதம் வந்தது. அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அது யார் நிமித்தமாக நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மார்க்குன்னு சொல்லி பர்னபாவுடைய சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறான்.
சோ பர்னபாவுடைய சொந்தக்காரன் மார்க்னாலதான் வந்துட்டு இவர்கள் இருவரும் பிரிந்தார்கள். ஆனா அதன் பிறகு இவங்க பிரிஞ்ச பிறகு மார்க்கோட பவுல் வந்துட்டு சமாதானம் பண்றான். அது எப்படின்றத நம்ம கவனித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 15 வசனங்கள் 37 முதல் 39 வரை. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 15 verses 37 to 39. அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். ஆமென். ஆமென். பர்னபா வந்துட்டு என்ன சொல்றான்? மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும். நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போற இடத்துக்கு மார்க்கையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பவுல் சொல்றான், வேணாம், அவன் ஏற்கனவே ஒரு ஊர்ல நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளார என்ன நடந்துச்சு? கடும் கோபம் மூண்டபடியினால், இது சாதாரண கோபம் இல்ல, கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சதுக்கு யார் காரணம்? மார்க் தான் வந்துட்டு காரணம். பட் நம்ம வசனம் நமக்கு தெரியும், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். அப்ப சமாதான கட்டுன்றது அங்க பவுலுக்கும் பர்னபாவுக்கும் நடுவுல உடைஞ்சு போயிடுச்சு. சமாதான கட்டு எப்போ உடையுதோ ஆவியின் ஒருமையும் உடைஞ்சு போயிடுது. உடைஞ்சு போனோடனே இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு ஊருக்கு ஊழியத்துக்கு போறாங்க. பட் ஒரு சில வருஷங்கள்லாம் கடந்து போகுது. கடந்து போன பிறகு வந்துட்டு அப்போஸ்தலன் பவுல் எந்த விதமா மார்க்கோட சமாதானம் பண்றான் அப்படின்றத கவனிச்சு பாருங்க. 2 திமோத்தி 4 அதிகாரம் 11 வசனம். 2 திமோத்தி 4:11. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். இந்த 2 திமோத்தி புஸ்தகத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா இது அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு தன்னுடைய கடைசி நாட்களில் எழுதுகிற ஒரு புஸ்தகம். தன்னுடைய கடைசி நாட்களில் அவன் ஜெயில இருக்கிறப்ப ரோமாபுரியில வந்துட்டு அவன் அங்க ஜெயில இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கட்டுக்களோடு அவன் வந்துட்டு விலங்கோடு இருக்கும் பொழுது லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஊழியத்துக்கு அவன் பிரயோஜனமே கிடையாதுன்னு சொன்னால்தான் அப்போஸ்தலன் பவுல் இல்லைங்களா? ஊழியத்துக்கு அவன் பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொன்னால்தான் அப்போஸ்தலன் பவுல். பட் பிறகு அவன் சமாதானம் பண்றான் மார்க்கோட வந்துட்டு, மார்க்குவை நீ கூட்டிக் கொண்டு வா. யார்கிட்ட சொல்றான்? திமோத்தி கிட்ட வந்துட்டு சொல்றான். திமோத்தி கிட்ட வந்துட்டு மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துல அவன் எனக்கு பிரயோஜனமானவன் சொல்லி மார்க்கோட தன்னுடைய கடைசி நாட்களில் சமாதானம் பண்ணி இருக்கிறான் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துலயும் மார்க்குவை பத்தி பேசுறான். கொலோசையர் 4 அதிகாரம் 10 வசனம் வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 4:10. என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு. அப்ப பவுல் காவல்ல தான் இருக்கிறேன், ஜெயில இருக்கிறேன்னு சொல்லி சொல்றான் இல்லைங்களா? ஜெயில இருக்கிறப்ப என்ன வார்த்தை சொல்றான்? பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். நீ மார்க்க கூட்டிக்கிட்டு வான்னு சொல்லி சொல்றான் இல்லைங்களா? திமோத்தி மார்க்க கூட்டிட்டு வந்துட்டு எங்க போயிட்டான்? ரோமாபுரிக்கு போயிட்டான். சோ ரோமாபுரியில வந்துட்டு மார்க்கு போய் பவுல பார்த்த பிறகு பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்கள், இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். மார்க்க பத்தி நல்ல சர்டிபிகேட் வந்துட்டு கொடுக்குறான் இல்லைங்களா? சோ இப்படிதான் வந்துட்டு சகோதரர்கள் 2 பேர் நடுவுல, இப்ப பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பவுலுக்கும் மார்க்குக்கு நடுவுல ஒரு காலகட்டத்துல சமாதானம் கெட்டு போயிருந்தாலும் இவர்கள் இந்த வசனங்கள் எல்லாம் இருதயத்துல இருத்தி கொண்டு சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறபடி சமாதானம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஆவியானவரும் நமக்கு ஐடியாஸ் கொடுப்பார். ஒரு சமாதானம் கெட்டு போகுதுன்னா என்ன காரியம் செஞ்சா அந்த சமாதானம் மீண்டும் வரும், அந்த பிரச்சனை எப்படி தீர்ந்து போகும் அப்படின்ற அந்த ஐடியாஸை வந்துட்டு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆதி சபைகள் இருந்த பொழுது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் காரியத்துல வந்துட்டு சமாதானம் கெட்டு போச்சு, அதை எப்படி அவங்க ரிசால்வ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6 அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 6 verses 1 to 3. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள்.
அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஆமென். ஆமென். சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஸோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு இல்லைங்களா? கிரேக்கர்களுக்குள்ள இருக்கிற விதவைகளை வந்துட்டு அந்த டெய்லி பந்தி விசாரிப்புல ஒழுங்கா விசாரிக்கல அப்படின்னு கிரேக்கர்களுக்கும் அந்த இவங்களுக்கும் எபிரேயர்களுக்கும் நடுவுல வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இது எப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு சால்வ் பண்றாங்க? அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. அப்ப நாங்க பந்தி விசாரணை செய்ய மாட்டோம்பா அப்படின்னு சொல்லி அவங்க இதுக்காக ஆட்களை நியமிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஸ்தேவான் போன்ற 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, சபையில பந்தி விசாரணை செய்யறதுக்கு பரிசுத்தாவியினர் வேணும் இல்லைங்களா? பந்தி விசாரணை சாப்பாடு பரிமாறுறதுக்கு யார் வந்துட்டு வேணும்? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர் வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க. பந்தி விசாரணை செய்யறதுக்கு பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சியும் வேணும்னாக்க, அப்ப அதுக்கும் மேற்பட்ட காரியங்களை நம்ம சபையில செய்யணும்னாக்க எவ்வளவு அதிகமான தகுதிகளை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. பட் இங்க ஒரு பிரச்சனை இருக்குது. ஆவியானவர் டக்குன்னு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு. பந்தி விசாரணை செய்கிற ஸ்தேவான் வந்துட்டு பெரிய அற்புதங்களை செய்யறான். அவன் கர்த்தருக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இரத்த சாட்சியாக அவன் மரிக்கிறான்றதை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நல்ல ஞானத்தோடு தான் அப்போஸ்தலர்கள் இங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. சபையில ஒரு பிரச்சனை இருந்தாலும், சீஷர்கள் மத்தியில ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு ஆவியானவர் வந்துட்டு அழகா ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார். இப்ப அப்போஸ்தலர்களை போல நாமும் எப்பொழுதும் ஜெபத்திலும் நம்ம உபதேசத்திலும் நம்ம உபவாசத்திலும் நிலைத்திருந்தோம்னு சொன்னாக்க, ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஆவியானவர் நமக்கு கிளியரான ஒரு ஐடியாவை கொடுத்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம் மார்க் 5:34. மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்ப இங்க சமாதானத்துக்கு காரணம் என்னங்க? அந்த பெண்ணுக்கு வந்துட்டு சமாதானத்துக்குரிய காரணம் என்னது? விசுவாசம். விசுவாசத்தின் மூலமா தான் சமாதானம் உண்டாகும்னு சொல்லி இந்த ஒரு வசனம் மட்டுமல்ல, அநேக வசனங்கள் நமக்கு காட்டுகிறது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசத்தின் மூலமா தான் சமாதானம் உண்டாகும், சமாதானத்தின் மூலமா தான் சந்தோஷம் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் யோவான் 20:19. ஜான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்தப்ப மட்டும் நீ சமாதானத்தோட போ அப்படின்னு அவர் சொல்லல. அவர் வந்துட்டு உயிர்த்தெழுந்த பிறகு கூட யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சோ இயேசு கிறிஸ்து முதல்ல வந்துட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது என்னது? சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் இல்லைங்களா? அதனாலதான் அந்த சுவிசேஷத்தின் பெயர் என்னது? சமாதானத்தின் சுவிசேஷம் என்று எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம் மார்க் 9:50. மார்க் 9:50. உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். ஆமென். ஆமென். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். இங்க கர்த்தர் உப்பை வந்துட்டு எதற்கு ஒப்பிடுறாரு? சமாதானத்துக்கு ஒப்பிடுறாரு இல்லைங்களா? உங்களுக்குள்ளே உப்பு இருக்குன்னு சொல்றாரு, ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தோட இருங்கன்றார். அப்படின்னா சமாதானத்தோட இருக்கிறதுக்காக தான் நாம் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்றத நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சமாதான காரணர், நம்முடைய சமாதான கர்த்தர், நம்முடைய சமாதானத்தின் தேவன் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஏதாவது உங்கள்ட்ட சமாதான குறைச்சல் இருக்குதா? உங்களுடைய இருதயத்துல தனிப்பட்ட முறையில மேபி உங்களுக்கு இருக்கிற ஒரு வியாதியினால ஒரு சமாதான குறைச்சல் இருக்குதா? இல்ல உங்களுடைய வேலையில ஒரு சமாதான குறைச்சல் இருக்குதா? தனிப்பட்ட முறையில சமாதான குறைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இல்ல குடும்பத்தின் நடுவுல சமாதான குறைச்சல் இருக்குதா? கணவன் மனைவி மத்தியில, இல்ல பிள்ளைகள் மத்தியில சமாதான குறைச்சல் வந்துட்டு இருக்குதா? இல்ல குடும்பத்துல இருக்கிற மற்றவர்கள் மத்தியில சமாதான குறைச்சல் இருக்குதா? இல்ல வந்துட்டு ஒரு சகோதரன் சகோதரிக்கு நடுவுல சமாதான குறைச்சல் இருக்குதா? சமாதானத்தை நீங்க இனிஷியேட் பண்றீங்களா இல்லையா அப்படின்றது முக்கியமான கேள்வி. சமாதானத்துக்கான வழிகளை வந்துட்டு நீங்க தொடங்கி வைக்கிறீங்களா இல்லையான்றது முக்கியமான கேள்வி. அப்ப நீங்க தொடங்கி வைக்கலைன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்க முடியாதுங்க. அந்த சமாதானம் உங்களை தேடி வராது. நான் மீண்டும் சொல்றேன், சமாதானம் உங்களை தேடி வராது. சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? சமாதானத்தை நாம தான் தேடி போகணும், அது உங்களை தேடி வராது. சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். வாசிக்கலாம் எபேசியர் அதிகாரம் 2 வசனங்கள் 14 முதல் 17 வரைக்கும். எபேசியன்ஸ் சாப்டர் 2 verses 14 to 17. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஆமென். ஆமென். இப்ப நம்ம வாசிக்க கேட்ட வசனங்கள்ல 3 இடத்துல சமாதானம் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அவரே நம்முடைய சமாதான காரணராகி அப்படின்னு வேதம் சொல்லுது. யாருங்க நம்முடைய சமாதான காரணர்? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சமாதானத்துக்கு காரணராக இருக்கிறார். மேலும் இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. இரு திறத்தார் யாரு? இது புறஜாதிகள் மற்றும் யூதர்கள். இந்த 2 கூட்டத்தையும் வந்துட்டு அவர் சமாதானம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. அதே போல அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். நாம் பெற்றிருக்கிற சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நாம் அறிவிக்கிற சுவிசேஷம், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற சுவிசேஷம், இது சமாதானத்தின் சுவிசேஷம். அப்படின்னா இதை நீங்க முழுமையா ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இருதயத்துல சமாதானம் இருந்தே ஆகணும். உங்க குடும்பத்துல சமாதானம் இருந்தே ஆகணும். இல்ல நீங்க இருக்கிற அந்த பிரேயர் ஃபெல்லோஷிப்ல வந்துட்டு சமாதானம் இருந்தே ஆகணும். இது கட்டாயம், இது மேண்டேட்டரியான ஒரு விஷயம். ஏன்னா விசுவாசம் இருந்தா சமாதானம் இருக்கும், சமாதானம் இருந்தாதான் சந்தோஷம் இருக்கும். அப்ப நீங்க சமாதானமா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இத நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு இடத்துல சமாதானம் குறையுது, ஒரு இடத்துல சந்தோஷம் குறையுதுன்னா முதல் காரியமா விசுவாசம் குறையுதுன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா சமாதானம் உண்டாகிறது விசுவாசத்தினாலதான். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 10:36, Acts 10:36. எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி. இது சமாதானத்தின் சுவிசேஷம் என்று வேதம் சொல்கிறது. சமாதானத்தை தான் அவர் சுவிசேஷமாக அறிவித்தார். யாரு? இயேசு கிறிஸ்து வந்துட்டு எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக நமக்கு அறிவித்திருக்கிறார். நம்முடைய சுவிசேஷம் வந்துட்டு இது சமாதானத்தின் சுவிசேஷமாக இருக்கிறது. ரோமர் 10:15 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. யாருடைய பாதங்கள் மிகவும் அழகா இருக்கிறது? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் இல்லைங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, இயேசு நல்லவர், உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவாரு, நீ व्यसனப்பட வேணாம், உன்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கிடுவாரு, உன் பிரச்சனைகள் எல்லாம் அவர் சரி பண்ணுவாரு அப்படின்னு சமாதானத்தை சுவிசேஷமா அறிவிக்கணும். நீ ஏசப்பாவை ஏத்துக்கிட்டேன்னா நீ சமாதானமா இருக்கலாம், உன் குடும்பம் சமாதானமா இருக்கும், நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். அதற்கு அடிப்படை நீங்க ஏசப்பாவை விசுவாசிக்கணும்னு சொல்லி சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறுகிற பிள்ளைகள், நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்கள், இவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. எபேசியர் 6:15 வாசிக்கலாம். எபேசியன்ஸ் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஆமென். பாதரட்சை நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை பத்தி நமக்கு தெரியும். எபேசியர் 6 வந்துட்டு சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம் அப்படிங்கிற இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கத்தை பத்தி நமக்கு தெரியும். பாதரட்சை என்றால் என்ன?
சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இல்லைங்களா? சுவிசேஷம் பாதரட்சை கிடையாதுங்க. சுவிசேஷம் பாதரட்சை கிடையாது. சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் தான், ரெடினஸ். அந்த ரெடியா இருக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எப்பொழுதும் ரெடியா இருக்கணும். செருப்பு போட்டீங்கன்னா நீங்க வெளியில போயிடலாம், இல்லையா? அதே மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு பாதரட்சை. பட் இது எப்படிப்பட்ட சுவிசேஷம்? சமாதானத்தின் சுவிசேஷம் என்று வேதம் சொல்கிறது, இல்லைங்களா? இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நீங்க முழுமையா ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இருதயத்துல சமாதானம் இருக்கும். யார் வேணா உங்களை திட்டலாம், யார் வேணா வந்துட்டு உங்களுக்கு எதிராக வந்துட்டு இருக்கலாம், நீங்க சமாதானமா இருப்பீங்க. அட்லீஸ்ட் கணவன் மனைவி பிள்ளைகளா நீங்க சமாதானமா இருப்பீங்க. மேபி உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். சுவிசேஷத்தை ஏத்துக்காத யாராவது ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். பட் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார். இப்ப சமாதானம் ஒரு 3 இடத்துல இருக்கணுங்க. சமாதானம் ஒரு 3 இடத்துல இருக்கணும். ஒண்ணு, தனிப்பட்ட விதத்துல உங்களுடைய இருதயத்துல சமாதானம் இருக்கணும். இது முதலாவது. அடுத்து இரண்டாவதாக உங்க குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகளா, உங்களுடைய வீட்டுக்குள்ளார யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உங்க வீட்டுக்குள்ளார உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களா, சோ உங்க அப்பா அம்மாவோ நீங்களோ கணவன் மனைவி பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இங்க வந்துட்டு சமாதானம் இருக்கணும். மூன்றாவது காரியமா, சபையில சகோதர சகோதரிகளுக்கு நடுவுல சமாதானம் இருக்கணும். வெளியில கூடுமான மட்டும் சமாதானமா இருங்கள். சில பேர் உங்களுடைய சமாதானத்தை ஏத்துக்க மாட்டாங்க. பட் சபைக்குள்ளார எல்லாருமே உங்களுடைய சமாதானத்தை ஏத்துக்குவாங்க. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா கூட நீங்க சமாதானம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் சமாதானத்தை கொடுத்துருவார். சோ இந்த 3 இடத்துல அடிப்படையில சமாதானம் இருக்கணும். ஒண்ணு, தனிப்பட்ட முறையில நம்மளுடைய இருதயத்துல, ரெண்டாவது நம்முடைய குடும்பத்துல, மூன்றாவது சபையில வந்துட்டு சமாதானம் இருந்தே ஆகணும். பட் உங்களுடைய வேலை தளத்துல யாராவது ஒருத்தர் உங்களுடைய சமாதானத்தை ஏத்துக்கலைன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நமக்கு சமாதானம் வந்துட்டு வேலை தளத்துல கெட்டு போகுது அப்படின்னு சொன்னாக்க நாம தான் மாத்திக்கணும், இல்லைங்களா? நம்முடைய சமாதானம் வேலை தளத்திலேயோ வேற எங்கிட்டாவது கெட்டு போகுதுன்னு சொன்னா முதல்ல நாம வந்துட்டு மாத்திக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் என்னத்தை பெற்றுச்சா? சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சோ சபைகளுக்குள்ளார சமாதானம் வருது அப்படின்னு சொன்னா விசுவாசம் குறைஞ்சு போச்சுன்னா சமாதானம் கெட்டு போயிடும். நான் மீண்டும் சொல்றேன், அதற்கான வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். விசுவாசம் யாராவது ஒரு நபருக்கோ இல்ல ஒரு குடும்பத்திலேயோ கெட்டு போயிடுச்சுன்னா சமாதானம் குறைஞ்சு போயிடும், சந்தோஷமும் குறைஞ்சு போயிடும். இதற்கு ஆவியானவர் நிறைய வசனங்களை கொடுத்திருக்கிறாரு. வாசிக்கலாம். ரோமர் 12:18. ரோமன்ஸ் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ஆமென். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். இப்ப எல்லா மனுஷர்னு சொல்லும் பொழுது இதுல புறஜாதிகளையும் குறிக்கிறது. சபைக்கு வெளியில புறஜாதிகள் இருக்கிறாங்கன்னா கூடுமான மட்டும் அவங்களோடையும் சமாதானமா இருக்கிறதுக்கு நம்ம பழகணும். பட் யாருக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பாரு அப்படின்ற அந்த டெஃபினேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சிலருக்கு கொடுப்பாரு, ஒரு சிலருக்கு கொடுக்க மாட்டாரு. யாருக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரோமர் 2:10 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 2:10. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஆமென். ஒருவன் யூதனா இருந்தாலும் புறஜாதியா இருந்தாலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். யாருக்குங்க சமாதானம் உண்டாகும்? நன்மை செய்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு 5:8. Matthew 5:8. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஆமென். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இப்ப சமாதானத்தை நீங்க இனிஷியேட் பண்றீங்களா இல்லையா? இது ஒரு முக்கியமான கேள்வி. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தாங்க தேவனுடைய புத்திரர். பட் சில நேரம் தேவனுடைய புத்திரர் ஆவதற்கு நமக்கு சில நேரம் கர்த்தர் ஒரு சிட்சையை கூட கொடுப்பார். சிட்சையை கொடுத்து கூட அவருடைய பிள்ளையா நம்மளை கன்வெர்ட் பண்ணுவாரு. வாசிக்கலாம். எபிரேயர் 12:7. ஹீப்ரூஸ் 12:7. நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ?
நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் அப்பதான் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இந்த 2 வசனத்திலையும் நம்ம வந்துட்டு தேவனுடைய புத்திரர்ன்ற வார்த்தையை பார்க்கிறோம் இல்லைங்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் தேவனுடைய புத்திரர்ன்றதை பார்த்துட்டோம் இல்லைங்களா? அப்ப தேவன் தம்முடைய புத்திரரை வந்துட்டு சில நேரம் சிட்சிப்பது உண்டு, கரெக்ஷன்ஸ் வந்துட்டு உண்டு. போன வாரம் நம்ம சிட்சையை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அப்ப கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் பொழுது நம்ம சகிச்சம்னா மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள். சிட்சையை சகிக்கலனா தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. இப்ப சிட்சையை சகிச்சா என்ன நடக்கும்? தேவன் அதை மாத்தி போடுவார். அதை மாத்துறப்ப உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். இதே பக்கத்திலே வசனம் சொல்லுது, சிட்சை வந்துட்டு சமாதானத்தை உண்டு பண்ணும் ப்ரொவைடட் நீங்க சகிச்சீங்கன்னாக்க. ஏதாவது ஒரு சிட்சை இருக்கலாம், ஒரு வியாதி இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கலாம், வந்துட்டு அந்த சிட்சையை சகிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? உங்களுக்கு ஒரு சோதனை இருக்கலாம், இல்ல சிட்சை இருக்கலாம், உபத்திரவம் கூட இருக்கலாம். உபத்திரவத்தை சகிக்கணும்னு வேதம் சொல்லுது, சிட்சைய சகிக்கணும்னு வேதம் சொல்லுது, சோதனைய சகிக்கணும்னு வேதம் சொல்லுது. வாசிக்கலாம் எபிரேயர் 12:11, Hebrews 12:11. எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். உண்மைதாங்க, சிட்சை வந்துட்டு துக்கமா தான் இருக்கும். பட் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சிட்சை வந்துட்டு சமாதானத்தை கொடுக்குங்க, ப்ரொவைடட் அந்த துக்கத்தை வந்துட்டு சகிச்சோம்னு சொன்னாக்க. சிட்சை நடக்கும் பொழுது ஒரு சில துக்கங்கள் இருக்கும், அதை சகிக்கிற பிள்ளைகளா இருந்தாக்க அந்த சிட்சை உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் என்று வேதம் சொல்கிறது. நம்ம வேதத்துல இருந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கர்த்தர் சிட்சிக்கிற பொழுதெல்லாம் எப்படி சமாதானம் வந்தது, ஃபைனலி அந்த சிட்சை முடிகிறப்ப பெரிய சமாதானத்தை கொடுக்கும்ன்றதை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 9:13, Genesis 9:13. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். கர்த்தர் வந்துட்டு ஒரு பெரிய வெள்ளத்தை வந்துட்டு இந்த பூமியின் மேல கொடுக்கிறார். நோவா காலகட்டத்துல பெரிய வெள்ளம் வந்தது, அது பூமிக்கான சிட்சை, அது மனித குலத்திற்கான ஒரு பெரிய சிட்சையா இருந்தது. இது ஒரு பெரிய அடிதான், அந்த பூமிக்கே பெரிய அடிதான். பட் கடைசியில இந்த சிட்சை முடிகிறப்ப வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய சமாதானம் உண்டாகுது. கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார் மனிதர்களோடு, இனி நான் உங்களை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உடன்படிக்கை வந்துட்டு செய்கிறார். சோ சிட்சையின் முடிவுல ஒரு சமாதானம் பிறக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தர் தாவீதை சிட்சித்தார் என்பது நமக்கு தெரியும் இல்லைங்களா? இதையும் நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12:13, 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார். ஆமென். ஆமென். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினுடைய பாவத்தை எடுத்து காட்டுகிறார். சோ அப்போ ஒரு சிட்சை வந்துட்டு கொடுக்கப்படுகிறது. தாவீதுக்கு ஒரு ஓப்பன் ரெபியூக்கு வந்துட்டு கொடுக்கப்படுது இல்லைங்களா? தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லி சிட்சிக்கப்படும் பொழுது மனம் திரும்புறான் இல்லைங்களா? தாவீது மனம் திரும்புறான். உடனே இம்மீடியட்டா நாத்தானுடைய வார்த்தைகளை பாருங்க. நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். உடனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி தாவீதுக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு கர்த்தர் இல்லைங்களா? இப்ப நம்மளுக்கும் கர்த்தர் சில நேரம் சிட்சிக்கும் பொழுது அதன் முடிவுல பெரிய சமாதானம் உண்டாகும். அதைத்தான் நம்ம வாசித்தோம் வந்துட்டு எபிரேயர் 12:11. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமா இல்லாம துக்கமா தான் இருக்கும். பட் பிற்காலங்கள்ல அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சோ தாவீதுக்கு வந்த சமாதானத்தை பார்த்தோம். சிட்சையின் முடிவுல பேதுருவையும் கர்த்தர் சிட்சிக்கிறார் இல்லைங்களா? பேதுரு வந்துட்டு இவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளித்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்துட்டு கேள்வி கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு? ரொம்ப பிளசண்டா கேள்வி கேட்கிறாரு இல்லைங்களா? யோவான் 21:17 வாசிக்கலாம். John 21:17. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு 3 முறை கேட்கிறார், சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இது பேதுருவுக்கான சிட்சை தாங்க. வார்த்தையினாலே சிட்சிக்கிறார் கர்த்தர் வந்துட்டு. அவர் 3 தடவை கேட்டப்ப 3ஆவது தடவை வந்துட்டு பேதுருக்கு ரொம்ப துக்கமாயிடுது. துக்கமாயிட்டா, ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு பேதுருக்கு அந்த சிட்சையின் போது என்ன நடக்குது? துக்கம் நடக்குது. அந்த துக்கம் நடக்கிறப்ப பேதுரு மனம் திரும்புறான்.
எல்லாவற்றையும் சகிக்கிறான். அதனாலதான் பேதுரு பெரிய ஊழியக்காரனா வந்துட்டு இருக்கிறான். பேதுரு மூலமா தான் கர்த்தர் வந்துட்டு பெந்தகோஸ்தே அன்னைக்கு அந்த பிரசங்கத்தை வச்சு அநேகர் மனம் திரும்பும்படியா வந்துட்டு பண்றாரு. அதே போல பவுலும் வந்துட்டு தவறு பண்ணப்ப பவுலையும் கர்த்தர் சிட்சித்தார் அப்படின்றத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 9:9, ஆக்ட்ஸ் 9:9. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். ஆமென். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 3 நாள் பார்வை இல்லாம இருக்கிறது வந்துட்டு எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம் இல்லைங்களா? பட் இது கர்த்தர் வந்துட்டு அவனுக்கு ஒரு பெரிய சிக்ஷையை வந்துட்டு கொடுக்கிறார். பட் அதன் பிறகு பவுல் வந்துட்டு அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொண்டு பெரிய ஒரு ஊழியக்காரனா வந்துட்டு மாறுறான் இல்லைங்களா? அப்ப எந்த ஒரு சிக்ஷையும் தற்காலத்தில் வந்துட்டு அது கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், மனம் திரும்பிட்டோம், பழகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது பிற்காலங்களில் நீதியாகிய சமாதானத்தை தரும். ஸோ சமாதானம் வந்துட்டு நம்ம கர்த்தரை தேடுறதன் மூலமாகவும் சமாதானம் வந்துட்டு வரும். ப்ரொஆக்டிவா கீழ்ப்படிஞ்சாலும் சமாதானம் வரும். இல்ல ரியாக்டிவா கர்த்தர் நம்ம சிட்சிக்கிற பொழுது நம்ம மனம் திரும்பினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்கும். பட் இந்த சமாதானத்தை யார் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரோமர் 14:19 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 14:19. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். ஆமென். சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். யாருங்க சமாதானத்தை நாடணும்? நீங்க தான் சமாதானத்தை நாடணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. கேட்கிற ஒவ்வொருவரும் சமாதானத்தை நாடி செல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறதுங்க. அப்ப சமாதானம் உங்களை தேடி வராது. நாடக்கடவோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு உண்மை கிறிஸ்தவரும் சமாதானம் இல்லாத பட்சத்துல உங்க இருதயத்துல சமாதானம் இல்லையா, கர்த்தர்ட்ட போய் தேடி போங்க. உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையா, ஜெபம் பண்ணிட்டு அந்த சமாதானம் இல்லாத நபர்கிட்ட நீங்க தான் கிளம்பி போகணும் இல்லைங்களா? 3வது, வேற யாருக்கிட்டையாவது சமாதானம் இல்லையா, ஒரு சகோதரன்ட்டையோ சகோதரிகிட்ட சமாதானம் இல்லையா, அதை இனிஷியேட் பண்ணுங்க. நேர்ல போய் பார்த்தோ இல்ல போன் பண்ணியோ ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த சமாதானத்தை நீங்க இனிஷியேட் பண்ற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். சங்கீதம் 34:14 வாசிக்கலாம். சாம்ஸ் 34:14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆமென். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். முதல்ல சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுங்க. சமாதானத்தை யாருங்க தேடி போகணும்? நாம தான் தேடி போகணும். அதை தொடர்ந்து கொள். பர்சியூ த பீஸ். சமாதானத்தை நாம தாங்க தொடர்ந்துகிட்டு போகணும். அது உங்களை தேடி வராது. இப்போ உங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் நடுவில் சமாதானம் இல்லைனாக்க அவங்க உங்களை தேடி வரணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. இது தப்பான ஒரு ஆட்டிடியூட். நாம அவங்கள தேடி போகணும். அதை இனிஷியேட் பண்ணுங்க. நான் உங்க வீட்டுக்கு வரட்டால நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா, பொதுவா ஒரு இடத்துல சந்திக்கலாமா, இல்ல போன்ல பேசலாமா, ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 11 வரை வாசிக்கலாம். 1 Peter chapter 3 verses 10 to 11. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அதே சங்கீத வசனம் தான் பேதுருவும் சொல்றாரு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், ஒரு ரைடர், ஒரு கண்டிஷன் வந்துட்டு இருக்குது. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். முதல் காரியமா பொல்லாப்பை விட்டு நீங்கணும் இல்லைங்களா? அடுத்து நன்மை செய்யணும். அடுத்து சமாதானத்தை நாம தான் தேடி போகணும். அதை பின்தொடர கடவன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னது? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் என்ன செய்யணுமா? ஜீவன்னா நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை நம்ம எல்லோருமே விரும்புறோம் இல்லைங்களா? நித்திய ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் அப்படின்னா 1000 வருட சாட்சியில இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் அவரோடு கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட நாட்களை விரும்புகிறவர்கள் என்ன பண்ணணுமா? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்கணும். முதல் காரியமா நாவடக்கம் வேணும்னு கர்த்தர் சொல்றார். பொல்லாத காரியங்களை பேசக்கூடாது, கபடான காரியங்களை வந்துட்டு நம்ம பேசக்கூடாது. 2வது, பொல்லாப்பை விட்டு நீங்கணும். சோ நம்முடைய நாவலையும் வந்துட்டு பொல்லாப்பு இருக்கக்கூடாது. யாருக்கிட்டையாவது பொல்லாப்பு இருக்குதுன்னா அவர்களை விட்டு நீங்கணும். நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். சமாதானத்தை நீங்க தாங்க தேடி போகணும், அது உங்களை தேடி வராது. 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமென்.
யாரோட சமாதானத்தை அடையும்படி நாடுன்னு சொல்றாரு? சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே. அப்ப ட்ரூ கிறிஸ்டியன்ஸ், நம்மளுடைய ஃபெல்லோஷிப்பை நம்ம சொல்றோம் இல்லைங்களா, சபை ஆகிய சரீரம். இந்த சபையான சரீரத்துடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இப்ப நாம தான் நாடி போகணும். எதை? சமாதானத்தை அடையும்படி நாம தான் நாடி போகணும். பேதுரும் அதே தான் வந்துட்டு சொல்றாரு, சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 12:20, Proverbs 12:20. தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். யாருக்கு இங்க வந்துட்டு சந்தோஷம் வந்துட்டு உண்டு? சமாதானம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது இல்லைங்களா. சமாதானம் பண்ணுற இந்த ஆலோசனை யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இருக்குதோ அவங்களுக்கு கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்ப சந்தோஷம் எப்படிங்க வருது? சமாதானத்தின் மூலமா வருது. சமாதானம் எப்படி வருது? விசுவாசத்தின் மூலமா வருதுன்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்கிறது. யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. நம்ம சமாதானம் இருந்தாதான் பரிசுத்தம், சமாதானம் இருந்தாதான் சந்தோஷம், விசுவாசம் இருந்தாதான் சமாதானம் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. யாக்கோபு 3:18 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 3:18. நீதியாகிய கடியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஆமென். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. நீங்க சமாதானத்தை விதைச்சிங்கன்னா நீதி அப்படிங்கிற கனியை அறுப்பீங்க. நீதினா இது சுயநீதி இல்ல, தேவ நீதி. சமாதானத்தை விதைச்சு பாருங்க, நீங்க தேவனுடைய நீதி என்கிற கனியை புசிக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள். வாசிக்கலாம் பிலிப்பியர் 4:6 முதல் 7 Philippians chapter 4 verses 6 to 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும்? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முதல்ல உங்க பிரச்சனைகளை தேவன்கிட்ட சொல்லிருங்க. சொல்லிட்டாக்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸோ உங்களுடைய இருதயத்துல வந்துட்டு உங்களுக்கு சமாதானம் இல்லையா? இல்லைனாக்கா தேவன்கிட்ட தெரியப்படுத்துங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு தேவ சமாதானம் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. அதே பிலிப்பியர்ல 4 8 முதல் 9 வாசிக்கலாம். Philippians chapter 4 verses 8 to 9. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென். இங்க தேவனை சமாதானத்தின் தேவன் என்று எழுதி இருக்கிறது. சமாதானத்தின் தேவன் எப்பொழுது உங்க கூட இருப்பாருங்க? சமாதானத்தின் தேவன் எப்பொழுது உங்க கூட இருப்பாரு? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டே இருங்கள். முதல்ல உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். சிந்தனை கரெக்டா இருந்தா மட்டும்தான் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்முடைய சிந்தை வந்துட்டு விசுவாசத்திற்குரிய ஒரு சிந்தையா, உண்மை உள்ள சிந்தனைகளா, ஒழுக்கம் உள்ள சிந்தனைகளா, நீதி உள்ள சிந்தனைகளா, கற்புள்ள சிந்தனைகளா, அன்புள்ள சிந்தனைகளா, நற்கீர்த்தி உள்ள சிந்தனைகளா, புண்ணியத்துக்குரிய புகழுக்குரிய ஒரு சிந்தனையா இருந்துச்சுனாக்க இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த சிந்தையை பத்தி கர்த்தர் வந்துட்டு பேசி இருக்கிறாரு. ரோமர் 8:6 வாசிக்கலாம். Romans 8:6. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம், மாம்சத்துக்குரிய சிந்தை மரணத்துக்கு கொண்டு செல்லும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஏன்னா இந்த சிந்தை வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்ப ஆவிக்குரிய சிந்தை இருந்தா மட்டும்தான் அது ஜீவனையும்
சமாதானத்தையும் உண்டாக்கும்னு சொல்லி நமக்கு தெரியுது. நமக்கு கலாத்தியர் 5:22-23 இருக்கிற வசனங்கள் தெரியும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப சந்தோஷம், இந்த சந்தோஷம் வந்துட்டு சமாதானத்தினால உண்டாகும் இல்லைங்களா? இந்த சந்தோஷம் சமாதானத்துல உண்டாகும். சமாதானம் வந்துட்டு இது விசுவாசத்தினால் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் ரோமர் 15:13. ரோமன்ஸ் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். எப்படிங்க வந்துட்டு உண்டாகும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது? விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த சந்தோஷமும் சமாதானமும் எப்படிங்க உண்டாகும்? விசுவாசத்தினாலதான் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும் இருந்தா அவங்க எல்லாம் எப்பொழுதும் சந்தோஷத்தோட இருப்பாங்க, சமாதானத்தோட இருப்பாங்க. விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா சந்தோஷமும் குறைஞ்சு போயிடும், சமாதானமும் குறைஞ்சு போயிடும். ஒருத்தட்ட விசுவாசம் குறையுதுன்னா முதல் காரியமா சமாதானம் குறையும். இந்த விசுவாசமும் சமாதானம் ரெண்டுமே குறைஞ்சு போச்சுன்னா சந்தோஷமும் குறைஞ்சு போயிடும்னு சொல்லி வேதம் சொல்லுதுங்க. யோவான் 16:33 வாசிக்கலாம். ஜான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். ஆமென். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். எதனால சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு சொல்றேன்டாரு? அடி வாங்க போறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உங்களுக்கு பெரிய உபத்திரவம் இருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள்ட்ட சொல்றார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்றார். இப்ப உங்களுக்கு உபத்திரவம் இருக்குது, ஆனா இதை எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு சொல்றேன்டார். இப்ப நீங்க இயேசுவுக்காக கீழ்ப்படியும் பொழுது உங்களுக்கு உபத்திரவம் வரும், ஆனாலும் சமாதானமா இருங்கன்றார். உபத்திரவம் வரும்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கிட்டு ஊழியத்தை பாரு. உபத்திரவம் வரும்ன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சமாதானத்தோடு கீழ்ப்படிய ஆரம்பி. உபத்திரவம் வரும் பொழுதும் சமாதானமா இருங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். அப்படின்னா உபத்திரவம் வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நிமித்தம் எனக்கு உபத்திரவம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சமாதானத்தோட இருந்தீங்கன்னாக்க அந்த உபத்திரவம் உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும். 1 தெசலோனிக்கர் 5:12-13 வசனங்களை வாசிக்கலாம். 1 Thessalonians chapter 5 verses 12-13. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். ஆமென். உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள் என்று இந்த வசனம் முடியுது இல்லைங்களா? பட் இதுக்கு முந்தின வசனத்தோட கமா போட்டுதான் வந்துட்டு வருது. சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. அப்ப யாரை மதிக்கணும்னு சொல்லி சொல்றாரு கர்த்தர்? வந்துட்டு உங்களுக்குள்ளார பிரயாசப்படுறவங்க யாருங்க? டெய்லி உங்களுக்கு வசனத்தை கொடுக்குற சகோதரர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆன்லைன்ல வசனத்தை கொடுக்கறதுக்கும் உங்களை வழிநடத்துறதுக்கும், அதே போல உங்களுடைய ஊர்ல வந்துட்டு சபை கூடுதல் நடக்கும் பொழுது உங்களுக்கு வசனத்தை போதிக்கிற போதகர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? இப்படிப்பட்ட நல்ல அன்புள்ள சகோதரர்களை, மூப்பர்களை, உதவிக்காரர்களை, போதகர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட பிரயாசப்படுகிற சகோதரர்களை வந்துட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களை வந்துட்டு நீங்கள் மதித்து அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ இப்படிப்பட்டவர்களை, போதிக்கிறவங்களை மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி. அப்ப இப்படி போதிக்கிற சகோதரர்கள் வந்துட்டு அவங்களுடைய கிரியை நிமித்தம் இயேசுவுக்காக இவங்க எல்லாம் உண்மையா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களை அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள். இப்படிப்பட்ட போதகர்கள் வந்துட்டு சொல்றதை வந்துட்டு, போதிக்கிற சகோதரர்கள் வந்துட்டு சொல்றத, அந்த வசனங்களை நம்ம நல்லா கேட்டு அவங்க மேலேயும் நம்ம பிரியமா இருந்து அவங்க சொல்ற வசனங்களையும் பிடிச்சுக்கிட்டோம்னாக்க சமாதானம் உங்களுக்குள்ளார வரும்னு வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 13:11, 2 Corinthians 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஆமென். ஆமென். கடைசியாக சகோதரரே, இப்ப கடைசியா நானும் இதைத்தான் சொல்ல விரும்புறேன். சந்தோஷமா இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள். அப்ப பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு அப்படின்னு ஒரு வசனத்துல எபேசியர் 4 வந்துட்டு வரும். அப்ப நமக்குள்ள சீர் இல்லைனாக்கா சீர் பொருந்தணும். அதனாலதான் நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையா இருங்கள். அந்த ஆவியின் ஒருமை ஏக சிந்தையா இருக்கணும்.
அப்ப இந்த ஆவியின் ஒருமை வந்துட்டு எப்படி காத்துக்க முடியும்? சமாதான கட்டு இருந்தா மட்டும்தான் ஆவியில் ஒருமை இருக்கும், ஏக சிந்தை இருக்கும். சமாதானமா இருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பார். எப்பொழுதுங்க சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார்? நம்ம சந்தோஷமா இருக்கணும், நற்சீர் பொருந்தணும், ஆறுதல் அடையணும், ஏக சிந்தையா இருக்கணும். சமாதானமா இருந்தா சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நம் ஒவ்வொருவரும் கூட அவர் இருப்பார். ரோமர் 16:20 வாசிக்கலாம். ரோமன் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். நிறைய நேரம் சமாதானத்தை கெடுக்கிறது வந்துட்டு பிசாசு. சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. பிசாசு ஒரு சிலருக்கு மாம்ச சிந்தையை உண்டு பண்ணிடுவான். இந்த பிசாசின் மூலமா வருகிற மாம்ச சிந்தையின் மூலமாக சமாதானம் கெட்டு போயிடும். அப்படின்னா நீங்க அந்த பிசாசை ஜெயிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு சமாதானத்தின் தேவன் தான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அப்ப தேவன் சமாதானத்தின் தேவனா இருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ளார உங்களுடைய பர்சனலா உங்க இருதயத்துல சமாதானம் இல்லைனாக்க, உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா, இல்ல ஒரு சகோதரன் சகோதரிக்கு நடுவுல வந்துட்டு ஒரு சமாதானம் இல்லைனாக்க, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அப்ப சமாதான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ நாம் நாடி செல்ல வேண்டும். 2 தெசலோனிக்கர் 3:16 வாசிக்கலாம். 2 Thessalonians 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. சமாதானத்தின் தேவன் ஒருவர் தாங்க உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் சமாதானத்தை கொடுக்க முடியும். எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. நான் போதிக்கிற சகோதரர்களை கேட்டீங்கன்னா ஒரு சில வசனங்கள் கொடுப்பாங்க. அந்த வசனங்களை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் யாருங்க? சமாதானத்தின் கர்த்தர் ஒருவர், இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அப்ப உங்க இருதயத்துல சமாதானம் இல்லையா? உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையா? இல்ல உங்களுடைய சகோதரன் சகோதரி மத்தியில எங்கிட்டாவது சமாதானம் இல்லையா? வேலை தளத்துல சமாதானம் இல்லையா? சமாதானத்தின் தேவன் ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அப்ப சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். ரோமர் 15:33. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.